வணக்கம் நண்பர்களே. நம்ம நடிகர் சந்தானம் ஒரு படத்தில் ஒரு காமெடி சொல்லுவார், நகைச்சுவையாக ஒரு துணுக்கை சொல்லுவார். ஏன்னா இராணுவத்தால் அழிஞ்சதை விட ஆணவத்தால் அழிஞ்சவன் தானே ரொம்ப பேர் அப்படிம்பார். இப்போ பாரதிய ஜனதாவுடைய அந்த நாடாளுமன்றத்துடைய நடவடிக்கைகளை பார்த்தா நமக்கு அவர் சொன்ன அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி மக்களவையில் பேசுகிறார். அவர் மக்களவையில் மட்டும் இல்லை, மக்களவை தேர்தல் நேரத்தில் அவருடைய தேர்தல் அறிக்கையில், காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் அந்த வாக்குறுதி இடம்பெற்றிருக்கிறது. அதுபோக இந்தியா கூட்டணி கட்சிகளும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கருத்தை மக்களவை தேர்தலில் அவர் மீண்டும் வலியுறுத்தி பேசினார். அப்போ அதை கண்டிக்கிற விதத்தில் பாரதிய ஜனதா எம்பி ஒருவர் அனுராக் தாக்கூர் அவர் எந்திரிச்சு அந்த ஒரு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு செய்தியை சொல்கிறாரு. அதாவது ஜாதி குறித்து ஒரு கருத்தை எழுப்புகிறார். அவர் ராகுல் காந்தியினுடைய பின்னணி குறித்து ஒரு கேள்வி எழுப்புகிறார், சாதி பின்னணி குறித்து ஒரு கேள்வி எழுப்புகிறார். இதற்கு அகிலேஷ் யாதவ் போன்ற தலைவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கின்றனர். அது பிறகு அந்த பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. இது என்னென்னா, இது அவருடைய தரத்தை காண்பிக்கிறது. யார்? அந்த அனுராக் தாக்கூர் அப்படிங்கிறவருடைய மனநிலை, சிந்தனை மட்டம் அப்படிம்பாங்கள்ல, அந்த அறிவின் தரம், சிந்தனை தரம் எந்த மாதிரி இருக்குது. பாரதிய ஜனதாவுடைய சிந்தனை தரம் அப்படி தானே. அதை அவர் வெளிப்படுத்தியதாக எல்லோரும் மக்கள் மத்தியில் அன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய அந்த பார்வையும் சிந்தனையும் எப்படிப்பட்டது, எவ்வளவு மலிவானது என்பது அன்றைக்கி மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டுச்சு. அது அதோடு இருந்தால் பரவாயில்ல. ஒரு நாட்டின் பிரதமர் அந்த பேச்சு, சர்ச்சைக்குரிய பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. அதை என்ன பண்ணுறாரு, அந்த காணொளியை பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்து, அந்த பேச்சு எல்லோரும் கேட்க வேண்டியது, யார்? பாரதிய ஜனதாக்காரங்க எல்லாரும் அந்த பேச்சை கேட்கணுமா, கேட்க வேண்டியது. அது ரொம்ப, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தியினுடைய தரக்குறைவான விமர்சனம் எப்படிப்பட்டதுங்கிறத அம்பலப்படுத்தக்கூடிய பேச்சாது அப்படின்னு சொல்லி அதை பெருமைப்படுத்தி பாராட்டி அவருடைய சமூக வலைத்தளத்தில் அந்த அனுராக் தாக்கூர் பேசிய காணொலியை பகிர்ந்திருக்கிறார். இது குறித்து இப்போ காங்கிரஸ் தரப்பில் ஒரு எம்பி என்ன செஞ்சுருக்காருன்னா, உரிமை மீறல் நோட்டீஸ் அதை கேட்கணும், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உரிமை மீறல் நோட்டீஸ் மக்களவை தலைவர்கிட்ட கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் தரப்பில். அந்த நோட்டீஸ் மீது மக்களவை தலைவர் நடவடிக்கை எடுப்பாரா எடுக்க மாட்டாராங்கிறதெல்லாம் அடுத்த கேள்விக்குரியது. ஆனால் இந்த பிரதமர் மோடி, ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான பொறுப்பில், தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இப்படி ஒரு சிந்தனையை ஆதரிப்பது தான் இன்றைக்கி நாட்டில் ரொம்ப நமக்கு கவலை தரக்கூடிய ஒரு போக்காக இருக்குது. அதாவது வெளிப்படையாகவே அந்த சாதி ஆணவ பேச்சை அவர் ரசிக்கிறார், ஆதரிக்கிறார். அப்படிங்கிறது இந்த பாரதிய ஜனதாவுடைய அடிப்படையான கோட்பாடு எவ்வளவு ஆபத்தானது என்பதை மீண்டும் ஒரு முறை வெளிப்படையாக, அதுவும் மிக உயர்மட்ட தலைவர் ஒருவர் வழியாக அது வெளிப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நாடு உண்மையிலேயே கவலை தரக்கூடிய அல்லது வெட்கி தலைகுனியக்கூடிய வேண்டிய ஒரு செய்தி. இது ஒரு நாட்டினுடைய பிரதமருங்க, அவர் சாதாரண ஆள் கிடையாது. இன்னொன்று சொல்லப்போனால் இந்த பேச்சை அவர் கண்டித்திருக்க வேண்டும். அவர்கள் கட்சி தரப்பில் இந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி மக்களவையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கை உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பதில் சொல்லலாம். அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லலாம், இல்லை அதற்கு வேறு காரணங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை சொல்லலாம் நீங்கள். அல்லது அதை பற்றி பதில் கூட சொல்லாமல் நீங்கள் வழக்கம் போல் தவிர்த்துட்டு போகிறதுங்கிறதும், அது நிறைய விஷயங்கள் பேசுகிறதே இல்லை. மணிப்பூர் மாதிரி பல விஷயங்களில் நீங்கள் மௌனம் சாதிக்கிறீங்க, அது மாதிரி அதற்கும் மௌனம் சாதித்து விட்டு போகலாம். ஆனால் ஒரு எம்பி ஒருத்தர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஒருவர் அரசியல் சட்டத்தில் குற்றமாக கருதக்கூடிய ஒரு கருத்தை மக்களவையில் அவர் முன்வைக்கிறார். இப்போ இதை ரோட்டில் போகிற சாதாரணமாக ஒருத்தன் பேசியிருந்தான்னா அவன் மேலே ஏறத்தாழ வன்கொடுமை சட்டம், தீண்டாமை சட்டம் கூட பாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா இந்த கருத்துக்கு. ஆனால் ஒரு பெரிய கட்சி, நாட்டை ஆளுகின்ற கட்சி, அதனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கருத்தை மக்களவையில் பேசுகிறார் அப்படின்னா மிகுந்த கண்டனத்துக்குரியது.
அவர் பேசுகிறதே கண்டனத்திற்கு உரியது. அதனால தான் அந்த அவை குறிப்பிலிருந்து அவர்கள் நீக்குகிறார்கள், நீக்க சொல்லி வலியுறுத்துகிறாங்க. எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி தரப்பில் அது வலியுறுத்தப்படுது, அதன்படி அது நீக்கப்படுகிறது என்றால், அந்த பேச்சை ஆதரித்தும் பாராட்டியும் பிரதமர் அவர்கள் சமூக வலைத்தளத்தில் அதை பகிர்வது என்பது மிகவும் வெட்ககரமானது, வேதனைக்குரியது. இது ரொம்ப அதான் இந்த 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 ஆணவம், சாதி மதம் இதை ஆதரிக்கக்கூடிய அந்த ஆணவமான போக்கு என்பது பாரதிய ஜனதாவிடமிருந்து மாறவே இல்லை. மக்களவைத் தேர்தலில் அயோத்தி உள்ளிட்ட அதனுடைய முக்கியமான கேந்திரமான பகுதிகளில் மக்கள் கடுமையான பாடத்தை கற்பித்தும் கூட பாரதிய ஜனதா தன்னுடைய பழமைவாத போக்கிலிருந்தும் சாதிய மதவாத சிந்தனைகளிலிருந்தும் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை என்பதற்கு தான் இதெல்லாம் உதாரணமாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் இன்னொரு அம்மா, அவங்க பாரதிய ஜனதாவை சேர்ந்த நடிகை கங்கனா ராவத், அவங்க இப்போ இமாச்சல பிரதேசத்தில் ஒரு தொகுதியில் போட்டிட்டு வென்றிருக்கிறார்கள். அந்த அம்மாவும் மக்களவையில் இருக்காங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இவர் ராகுல் காந்தி குடித்து விட்டு பேசினாரா என்று பரிசோதனை செய்ய வேண்டும். ராகுல் காந்தி குடித்து விட்டு பேசினாரா, மது போதையில் பேசினாரா என்று பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க 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 சொன்னதுக்கு எதிர்விளைவுகள் இப்படி வருங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா குடிச்சிட்டு எங்கெங்கே டான்ஸ் ஆடினாங்க, என்னென்ன பேசுனாங்கங்கிறது பூரா அந்த மது போதையோடு அவர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை இப்போது நெட்டிசன்கள் சமூக வலைத்தளத்தில் தொடர்ந்து பகிர்ந்துட்டு வர்றாங்க. பாரதிய ஜனதாவினுடைய இன்னொரு கண்ணியமான முகம் இது, மற்றொரு மரியாதைக்குரிய முகம் இதுன்னு வேணால் சொல்லலாம். கங்கனா ராவத் போன்ற, ஏன்னா ஏற்கனவே ஸ்மிருதி இரானின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க இந்த ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டு தோற்றாங்க இன்னொருத்தர்கிட்ட. அப்போ ராகுல் காந்தியை தான் தோற்கடித்து விட்டதாக, கடந்த தேர்தலில் 2019 தோற்கடித்து விட்டதாக என்னென்னவோ, அதாவது இன்னதுதான் இல்லை, அவ்வளவு கேவலமாக ராகுல் காந்தியை விமர்சித்தார்கள். அது ஒரு விதமான அவங்க தரத்தில் அவர்களுடைய இடத்தை இட்டு நிரப்புவதற்காக இப்போது கங்கனா ராவத்தை பயன்படுத்துகிறது பாரதிய ஜனதாவும். அதாவது யார் பாரதிய ஜனதாவுன்னா உண்மையிலே பிரதமர் மோடி, அமித்ஷா தலைமையிலான பாரதிய ஜனதா. இது ஒரு முகம். இன்னொரு செய்தி உங்களுக்கெல்லாம் தெரியும், கேரளாவில் வயநாட்டில் மிக துயரமான ஒரு இயற்கை பேரிடர். அது பேரிடருங்கிற வார்த்தையெல்லாம் சாதாரணம், அத்தனை உயிர்கள் போயிடுச்சு. ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு கிராமங்களே மண்ணுக்குள்ளே புதைந்து அதை தேடுகின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது. உலகமே அதை பார்த்து கண்ணீர் வடிக்கிறது, பதைபதைக்கிறது. அதில் இயற்கை சீற்றம்னாலும் அதை நாம் அதற்கு தகுந்த படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இதெல்லாம் வருதுங்கிறத ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு, தவிர்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கருத்துக்கள் பகிரப்பட்டு வருது. இதை அமித்ஷா என்ன சொல்லுகிறார், இதை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர். இது ஏற்கனவே பல முறை நாங்கள் கேரளாவுக்கு முன்னெச்சரிக்கை விடுத்து விட்டோம், ஆனால் அந்த அரசு அலட்சியமாக இருந்து விட்டது, மாநில அரசு என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் அந்த எச்சரிக்கையெல்லாம் அவங்க விடலை. சாதாரண நிலச்சரிவு வருங்கிறது தான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததே தவிர, இவ்வளவு பெரிய பேரிடர் வருது, பேராபத்து வர வாய்ப்பு இருக்கிறது என்பதை வானிலை ஆய்வு மையம் ஒருபோதும் எச்சரிக்கவில்லை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உண்மைக்கு புறம்பான தகவலை நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார் அப்படின்னு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது அதாவது மிக துயரமான சம்பவம். இயற்கை ஏதோ ஒரு விதத்தில் சீற்றம், அதனுடைய அந்த இயற்கையினுடைய சீற்றத்துக்கு முன்னாடி நம்முடைய இத்தகைய தற்காப்பு நடவடிக்கைகளும் ஓர் அளவு தான். நீ என்ன தான் விளக்கம் சொன்னாலும் அது அப்படி பண்ணியிருக்கலாம், இது இப்படி பண்ணியிருக்கலாம், எல்லாம் சரி. அது நம்ம முயற்சிகள் தேவை தான், பாதுகாப்புங்கிறது தேவை தான், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்ங்கிறது தேவை தான். எவ்வளவு எடுத்தாலும் நீ நிலத்தோட அப்படியே புதையிறதை நீங்கள் என்ன செய்வீங்க? அது என்ன சொல்கிறாங்க, அந்த செம்மண் புழுதிக்குள்ளே பகுதிக்குள்ளே அந்த வறட்சியினால் ஒரு வெற்றிடங்கள் கண்ணுங்கன்னா பொந்தாக ஏற்பட்டுருந்துருக்கு, ஆழமாக நிறைய அந்த மலை சரிவுக்கான பகுதியில், அந்த ஊர் பகுதிகளில். அதுக்குள்ளே இந்த பெரிய மேகவெடிப்பு மாதிரி ஒரே நேரத்தில்
நிறைய மழை எதிர்பார்த்ததுக்கு விட பல மடங்கு அதிகமான மழை பொழிவு ஏற்பட்டதுனால அந்த தண்ணி பூரா அந்த வெற்றிடத்துக்குள்ளே புகுந்து அந்த மண் ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி அதனுடைய இறுக்கத்தை ரொம்ப மோசமாக தளர்த்தி சரியாக வச்சிருச்சு. அது சரிவு என்பது அதனுடைய மண் அடுக்குகள் ரொம்ப இதானதுங்கிறதுனால பொலன்னு ஊரே உள்ளே போச்சு. இது யாரும் எதிர்பாராத ஒரு பெரிய ஆபத்து. எல்லோரும் கரம் நீட்டுகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல்ல எடுத்த உடனே இரங்கல் தெரிவித்ததோடு நிற்காமல் ஒரு 5 கோடி ரூபாய் காசோலையை உடனடியாக கொடுத்து அனுப்பி அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் நேரடியாகவே கொண்டு வந்த முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் இதில் போய் ஒரு அரசியல் மாநில அரசு மேல் குற்றம் சாட்டுகிற தருணமாக இது. அவரே சொல்லியிருக்கார் பினராயி விஜயன் அவர்கள், இது ஒருத்தல் பரஸ்பர குற்றச்சாட்டுக்கான நேரம் அல்ல, ஒரு மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய நேரம் இது. அதனால் இதில் போய் நீங்கள் இந்த விளையாட்டெல்லாம் இந்த மாதிரி அரசியல் பண்ணுறதுங்கிறது இப்போ ரொம்ப ஒரு தரமில்லாத செயல் அப்படின்னு சொல்லி அவர் அதை சொல்லியிருக்கார், பதில் சொல்லியிருக்கார். இந்த நிலையிலையும் அமித்ஷாவினுடைய தரம் அத்தகையது. இது இப்போ பாருங்கள், இதில் எப்படின்னா ஒரு ஜாதி ஆணவத்தை பேச்சு, அந்த ஜாதி ஆணவ பேச்சை நியாயப்படுத்துகிற பிரதமர், பாராட்டுகிற பிரதமர், இதை இதற்கு போதை முலாம் பூசி அதன் மூலம் அப்படி ஒரு இழிவுபடுத்துவதன் மூலம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாந்தரமான நடிகை பாஜகவில், பாரதிய ஜனதாவில். அது ஒரு பாரதிய ஜனதாவுடைய பெருமைக்குரிய முகமாக தெரிகிறது. ஒரு பேரிடரில் பொய்யான தகவலை கூறி அரசியல் செய்யக்கூடிய இன்னொரு இழிவான ஒரு தன்மை பாரதிய ஜனதாவிட்ட. பாருங்கள், ஒரு அரசியல் கட்சி, ஆளும் கட்சி எப்படியெல்லாம் பிரச்சனைகளை எவ்வளவு கேவலமாக அணுகிறாங்க பாருங்கள். அதுபோக அவர் ராகுல் காந்தி தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் இந்த மாதிரி சமூக நீதியை பற்றி பேசினாலோ, ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுடைய பிரச்சனையை பேசினாலோ அவர்களை இழிவுபடுத்துவது உங்களுடைய குணமாக இருக்கிறது. இதை எதிர்பார்த்து தானே இதை சொல்கிறேன், நீங்கள் பண்ணுங்கள் பரவாயில்ல அப்படின்றார். அதற்கு அவர் அந்த பதிலே சொல்லலை. அனுராக் தாக்கூருடைய அந்த பேச்சுக்கு அகிலேஷ் யாதவ் தான் கண்டனம் தெரிவித்தாரே தவிர ராகுல் காந்தி அவர்களுடைய எதிர்வினை இப்படித்தான் இருந்தது. எவ்வளோ கேவலம்! அது மாதிரி அவருடைய எதிர்வினை அப்படி தான். அவர் கண்ணியமான தலைவர் அப்படி தானே பேச முடியும். இவங்க மாதிரி இதை போய் ஒரு காணொலி, அதாவது இந்த வாட்ஸ்அப்பில் பூமரங்கள்னு சொல்லுவாங்க, கேவலமான கருத்துக்கள்லாம் வரும். அதை பூரா இந்த சில பேர் 60 வயசுக்கு மேலான மூடப்பயில்களே இருக்காங்க. சில பேர் பூரா வாட்ஸ்அப்பில் என்ன வருதுன்னு பார்க்குறதில்ல, அப்படியே ஷேர் பண்ணுறது. ஏன்னா இவர் பெரிய உலகத்துக்கு அறிவுரை சொல்லுவார், அது என்ன ஏதெல்லாம் பார்க்குறதில்ல, அப்படியே ஷேர் பண்ணிடுறது. அது மாதிரி அந்த நடவடிக்கைக்கும் இந்த பிரதமர் அவர்கள் இந்த சமூக வலைத்தளத்தில் அனுராக் தாக்கூருங்கிற ஒரு மனுஷன் பேசின பேச்சை, இழிவான ஒரு தகவலை பேச்சை சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்ததுங்க ஒரு வேறுபாடும் இல்லை. ஒரு நாளாந்திர பூமர்த்தனமான நடவடிக்கை தான் அது. இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அர்த்தமே இல்லாமல் புலம்பல பூரா பக்கம் பக்கமாக ஷேர் பண்ணுவாங்க. அது யாருன்னா இளைஞர்கள் கூட பண்ண மாட்டாங்க. இந்த வயசானவங்க எந்த அறிவும் இல்லாமல் அதை எதுவுமே பகுத்தியே பார்க்குறதில்ல, சரியா தப்பா, அந்த தகவலுக்கு என்ன ஆதாரம், எதையும் பார்க்குறதில்ல, சும்மா பரப்பி விடுறது. அண்மையில் கூட மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த அதிகாரி அவர் இந்த மாதிரி பூமர்த்தனமாக ஒரு தகவலை, பொய்யான தகவலை ஃபார்வர்ட் பண்ணி அது நீதிமன்றம் வரைக்கும் போய் அதற்கு ஒரு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைக்கு ஆளானதையெல்லாம் பார்த்தோம். இப்போ ரொம்ப அண்மை காலம் நேற்று உள்ள செய்தி தான் அது. அப்போ இது மாதிரி ஒரு பூமர்த்தனத்தை தான் இப்போ வருது. பிரதமர் மோடி அவர்கள் அனுராக் தாக்கூர் அது என்ன பேச்சு, அது ஒரு கருத்தா, அது ஒரு பதிலாக, அது ஒரு விமர்சனமாக, அதை இவர் அந்த காணொலியை ஒரு பூத்தளத்தில் பகிர்றார். இதுக்கு என்ன உரிமை மீறல் பிரச்சனை நோட்டீஸ் காங்கிரஸ் கொடுத்த உடனே பாரதிய ஜனதாக்காரங்க என்ன சொல்கிறாங்க, அந்த உரிமை அவை குறிப்பிலிருந்து நீக்கும் முன்னாடியே அவர் அதை பதிவிட்டுட்டார். அப்போ அது இன்னும் கேவலம்னு அர்த்தம். அவ்வளோ அவசரம், அதில் அவ்வளவு வேகமாக அந்த கருத்தை நீங்கள் பரப்புறீங்க. இது என்ன உங்களுடைய தரம் என்ன அப்படிங்கிறத நாட்டு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு வேடிக்கையும் நடந்திருக்கு. பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர் அவர் நிதின் கட்கரி, சாலை போக்குவரத்து துறை ஒன்றிய அமைச்சர். அவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. என்ன கடிதம் எழுதியிருக்காரு, அந்த ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டங்களில் உள்ள பிரிமிய தொகைக்கு 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க, நடைமுறையில் இருக்காது.
யாருக்குமே தெரியாது, ரொம்ப கவனப்படுத்தப்படாத ஒரு செய்தி அது. அது நியாயம் இல்லை, அந்த வரியை நீக்குங்க அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமனுக்கு நிதின் கட்கரி அவர்கள் கடிதம் எழுதியிருக்கார். பார்த்துங்க, அவங்க கட்சியில் உள்ள மூத்த தலைவராலேயே அது ஜீரணிச்சிக்க முடியல, இவங்க பண்ணியிருக்கிற அட்டூழியத்தை. எதுக்கு ஜிஎஸ்டி போடுறதும் இல்லை, அது ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு, இது ரெண்டுக்கும் நீங்கள் அதுக்குரிய பிரீமியத்தில் போய் வரி போட்டிங்கன்னா, அதாவது இதில் தான் இன்கம் டேக்ஸுக்கு வரி விலக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பழைய இந்த முறைப்படி. அந்த பிரீமியத்துக்கு இவங்க ஜிஎஸ்டி வரி போட்டிருக்காங்க பாருங்கள். அது நம்ம சொல்லலை, அவங்க மூத்த அமைச்சர்கள், மூத்த தலைவர் ஒருத்தர் நிதின் கட்கரி அவர்கள் கடிதமே எழுதியிருக்கார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு. அதுதான் இப்போ இன்றைக்கெல்லாம் தினமலரில் முதல் பக்கத்தில் இந்த செய்தி இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த தன்மையெல்லாம் ஒரு ஆளுங்கட்சி இவ்வளோ பெரிய நாட்டை நீங்கள் உங்களுக்கு இன்னும் மிக பெரும்பான்மை கொடுத்துருந்தா உங்கள் ஆட்டத்தை தாங்க முடியுமா? என்னென்னவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒருத்தர் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டு எதிர்கட்சி தலைவர் பேசினா அவரை அவதூறு பண்ணுறது, அவரை அசிங்கப்படுத்துறது, அப்புறம் அவர் குடிச்சிட்டு வந்தாருன்னு பொய் சொல்கிறது, ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய உயிர் பலிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நாங்கள் முன்னாடியே எச்சரிச்சிட்டோம்னு ஒரு பொய்யை சொல்லி அந்த மாநில அரசை கேவலப்படுத்துறது, உதவி பண்ண வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி பகைமை பாராட்டுவதும் அவதூறு செய்வதுமா நாகரிகம்? அதுவா ஜனநாயகம்? இந்த ஜாதி ரீதியான பேச்சை ஒரு பிரதமர் சமூக வலைத்தளத்தில் பகிர்றது, இப்படியாக இருக்கிற ஒரு பாரதிய ஜனதாவை தான் நம்ம இப்போ இவங்கள்ட்ட எந்த விதமான மாற்றமும் அந்த மக்கள் இவர்களுக்கு கடுமையான பாடம் கற்பித்த நிலையிலும் அதை எதுலையுமே இவங்க பாடம் கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத தான் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள். அவர் நிதின் கட்கரி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கட்சியில் இருக்கிற மூத்த தலைவராலேயே பொறுத்துக்க முடியல இவங்க பண்ணுற அராஜகத்தை. அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, நீக்குங்க, இது சரியில்லை அப்படின்ட்டு. இதுதான் இன்றைக்கி பாரதிய ஜனதாவுடைய நிலைமையாகவும் நம்மை ஆளுகின்ற கட்சியினுடைய நிலைமையாகவும் அதனுடைய பிரதமருடைய தரத்தின் அளவாகவும் இருக்கிறது. நண்பர்களே, இப்படி ஒரு தரக்குறைவான, மக்களை பற்றி கவலைப்படாத, தார்மீக நெறிகளை பற்றி கவலைப்படாத, மனித உயிர்களை பற்றி அக்கறைப்படாத, மாண்புகளை பற்றி அக்கறைப்படாத ஒரு நாளாந்தரமான ஒரு ஆட்சியாளர்களிடம்தான் நாடு இப்போது சிக்கி இருக்கிறது. இந்த கும்பலிடமிருந்து இந்த ஜனநாயகமும் இந்தியாவும் விடுதலை பெற வேண்டிய காலம் நெருங்கி வருகிறது. மக்கள் அதை தீர்மானிப்பார்கள் என்று நம்புவோம். விரைவில் அதற்கான காலம் கனியும் என்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது. நன்றி நண்பர்களே, மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்.